நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறதுனா லக்னோ சூப்பர் கிங்ஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன நிக்கோலஸ் புரானோட ஐபிஎல் கிரிக்கெட் ஜெர்னி பற்றி ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிக்கோலஸ் புரான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2017 மும்பை அணிஸ் இவங்க ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. பட் எந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா செட் ஆகிருந்தாங்க, வெல் செட்டிலாக இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரானுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம பெஞ்சிலே உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 2019 பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா அவரை மெகா ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.20 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் 2019 கிட்டத்தட்ட 7 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணுறாரு. ஸோ இவர் வர்ற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இறங்குறாரு. கிட்டத்தட்ட அந்த 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 128 ரன் அடிக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா 48 ரன் கிட்ட அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 187 ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய சீசனாக அமையுது. கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் ப்ளே பண்ணி 353 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இயரில் பார்த்தீங்கன்னா 250 கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அந்த ஐபிஎல்லில். கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 129 ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்ட விளாடுறாரு. ஸோ ஆனால் எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான காலம் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2021 அவருக்கு அமையுது. 12 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணுறாரு. ஆனால் மொத்தமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 85 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு. டோட்டலாக ஃபார்ம் அவுட் ஆகுறாரு அந்த ஐபிஎல்லில். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக அமையுது. எந்த ஒரு 50யும் எந்த ஒரு 100ம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி அவரை மெகா ஆக்ஷனில் அவரை ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷனில் 2022 பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இவரை 10.75 கோடி கொடுத்து மெகா ப்ரைஸ் கொடுத்து இவர் எடுக்கிறாங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்காக பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் அந்த 2022 ப்ளே பண்ணுறாரு. பட் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ஸ்ட்ரைக் ரேட்டை உயருது. அது மட்டும் இல்லாமல் 250 ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 306 ரன் கிட்ட அடிக்கிறார். தன்னோட முதல் 50யை பார்த்தீங்கன்னா அப்போ தான் 64 ரன் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக 2 டீம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மெகா ஆக்ஷனில் மூலமாக பார்த்தீங்கன்னா இவரை ரீட்டைன் பண்ணாமல் மட்டும் விட்டுருந்தாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் அணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ அணி இவரை கிட்டத்தட்ட 16 கோடி கொடுத்து மெகா ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட லக்னோ அணிக்காக பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணுறாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்குறாரு. கிட்டத்தட்ட 358 ரன் கிட்ட அடிக்கிறாரு. இது வரைக்கும் சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரன் ஸ்கோர் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா 60 ரன் கிட்ட கிட்டத்தட்ட 250 கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணிக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 424 ரன் கிட்ட அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 250 கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. 178 ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த மேட்சஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் இப்போ நல்லா ஹிட் பண்ணி விளாண்டாரு. மற்ற எல்லா டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி நடப்பது அந்த மேட்சஸ் கிட்ட இப்போ டெல்லிகர்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தோல்வி அடைகிறாங்க. இது வரைக்கும் நிக்கோலஸ் புரான் பார்த்தீங்கன்னா 75 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இதில் 850 கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1694 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 77 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு பிளேயர்ஸ் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.